அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் 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 வணக்கம். வந்துட்டார்ல, இனிமே கலக்கல் தான். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது, எங்களுக்கு சண்டை போட்டுட்டே இருக்கோம். ஓகே, ஆனா என்ன காரணம்னு தெரியலங்கிறாங்க. என்ன காரணம்? பல சமயம் காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவே சண்டை நடக்கும் சார். ஆமா, எதுக்குன்னே தெரியாது. ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? ஒன்னா தான் கரெக்ட் பண்ண முடியும். என்னன்னு தெரிஞ்சாலாவது சமாதானப்படுத்தலாம், மன்னிப்பு கேட்கலாம், கால் விடலாம், கடைக்கு கூட்டு போலாம். ஆனா என்னன்னே தெரியாது. ஐயோ, எல்லாமே நான் சிங்கா போய்கிட்டு இருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு திரும்ப தெரியாது. ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். அது இதை ஏண்டி முன்னாடியே சொல்ல, ஏன் இப்படி பண்றீங்க இருக்கும். ஆனா டார்ச்சர் பண்ற நேரம்லாம் பொண்டாட்டி நினைச்சிட்டே இருக்கும்ல, அது ஒரு சுகம் தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னொரு அம்மா அம்மா அது ஒரு ஞாபகம் தான் வச்சுக்கோங்க. ரொம்ப ரசிப்பாங்க ஆக்சுவலா வந்து. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். சண்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க வாட்டுக்கா நம்ம முன்னாடி முடிச்சுட்டு வச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. வர்ற மாதிரி ஆனால் அதில் ஒரு சுகம் இருக்குன்னு தான் தோணுது. அந்த தவிப்பு, அதுல ஒரு சுகம் இருக்குல்ல. ஏன் அந்த தவிப்புல அது என்ன சுகம்? அது நான் லவ் பண்றேன். விஷயம் எவ்வளோ தூரம் கேர் பண்ணுறான்னு இப்போ செக் பண்ணுறதுக்கான ஒரு தர்மாமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். முறை டெஸ்ட் செய்யப்பட்டிருப்பீங்க போல் இருக்க. புரிஞ்சுக்க மச்சான், ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்டா. குடும்ப தலைவனாக இருக்கிறது தான் சார் மிகப்பெரிய சாதனை. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. நீங்க எவ்வளோ கேர் பண்றீங்கன்னு நீங்க காமிச்சிட்டா நம்ம டெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது. உனக்காக என்ன வேணாலும் செய்வா, சொல்றதை கேட்டு நடந்துக்கும். இல்லை, நம்ம காட்டுற கேர் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட வருதுன்னு நினைக்கிறேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கேர் ஒரு வாரத்தில் அது எக்ஸ்பைரி ஆகிடும். திரும்பி டெஸ்ட் வந்து சார் எக்ஸ்பைரி ஆகிறது கரெக்ட் தான். ஏன்னா பிகினிங்ல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு டிஃப்ரெண்ட் வேலை இருப்பாங்கல்ல எல்லாரும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியல. எக்ஸ்பைரி அதுக்கெல்லாம் தெம்பில் விட்டுடுங்க. இதெல்லாம் பண்ணி சொல்லி நம்மள ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆயிடுறாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஸோ அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு அந்த டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காங்களா? அந்த இதுதான் சொல்ல, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. நான் ஆண்கள் சைடாக பேசல. ஆனால் வந்து கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாயிடும். இல்லை சார் வெற்றி என்பது சண்டைக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்து உருன்னு இருக்கிற மூஞ்சி ஓரத்தில் கொஞ்சம் சிரிப்பாங்கல்ல, அதுக்கு பார்க்கறது தான் சார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். அந்த புரோட்டா போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்று பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு கட்டுப்பா இருக்கு மேடம், நீங்க இப்படி சொல்றது எனக்கு கட்டுப்பா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி சாரு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம். நீங்க மேடம் மேடம் சொல்லும்போது எனக்கு இடிக்குமா சார்? என்ன இது? அது எந்த அமைதியான சூழலையும் ஒரு குடும்பஸ்த வீட்டில் புயல் உருவாக்க முடியுங்கிறதுக்கு அது ஒரு காட்சி. பார்த்த சண்டை முடியெல்லாம் பிடிச்சி இழுத்து உருளுவாங்கல்ல, அப்படி ஒரு சண்டை அது. ஆனா நிறைய பேர் சண்டை வந்து வெரைட்டியா பாத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பாத்துக்க மாட்டாங்க. நம்ம வில்லேஜுக்குள்ளேயே தெரிறதுனால சண்டைகள் பயங்கரமா இருக்கும். சும்மா அவனை டெஸ்ட் பண்ணத்தான் கேட்டேன். போ 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 சொல்லுங்க சார். அந்த பைக்ல இருந்து அவங்க இறங்கி சொன்னீங்கல்ல, வீட்டுக்கு போனா திட்டு. எங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, உன் பொண்டாட்டி கோச்சிட்டு போறாடா அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்ணனே, என்னாண்ட கோவத்தை காட்டுறீங்க? அப்புறம் அங்கே பால் நிப்பாட்டி வயிற்றுல சத்தியம் பண்ணி இனிமேல் சினிமாக்கு ட்ரை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் கிழிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். இது எப்படி இருக்கு? திரும்பி வேற ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு பாருங்க, பாத்தீங்களா? அந்த பையன் போயிட்டு போயிட்டான். ஒரு பெரிய சண்டையை எப்படி சமாதானத்திற்கு கொண்டு வருகிறது? அது முடிய முடியாது சார். அது சமாதான அவசியம். அது யாரோ ஒருத்தர் மன்னிக்கிறது மூலமா தான் நடக்கும். நன்றி நன்றி நன்றி.